கனடாவில் குடியமர்வதற்காக மேற்கொள்ளப்படும் போலி திருமணங்கள் தொடர்பாக இப்பொழுது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த போலி திருமணங்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட பகுப்பாய்வுகள் நடத்தப்பட இருக்கின்றன. இவை தொடர்பாக என்ன இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக ஆராய்வதுதான் இந்த காணொலியாக இருக்க போகிறது. வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். மேற்கொண்டு இவை தொடர்பான பல்வேறுபட்ட காணொலிகளும் சமூகம் தொடர்பான பல்வேறுபட்ட விழிப்புணர்வு காணொலிகளும் எனது சேனலிலே வர இருக்கின்றன. எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் தெரியாத பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும். கனடா தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த சேனலினூடாக உங்களை வந்தடைய இருக்கின்றன என்பதை கருத்தில் கொண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லலாம். கனடாவிலே நீங்கள் நிரந்தரமாக குடியிருப்பதற்காகவோ அல்லது கனடா வருவதற்காகவோ நீங்கள் மேற்கொள்ளுகின்ற திருமணம் அல்லது உறவு தொடர்பாக பல்வேறுபட்ட சர்ச்சைகள் இப்பொழுது எழுந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறான ஒரு நடவடிக்கைகள், தவறான திருமணம் அல்லது தவறான உறவை மேற்கொண்டு கனடாவுக்கு வருவதற்கு நீங்கள் முயற்சிகள் மேற்கொண்டால் அல்லது கனடாவில் இருப்பவர்கள் இவ்வாறான திருமணங்களை மேற்கொள்வீர்களாக இருந்தால் அது சட்டவிரோதமான குற்றமாக கருதப்படும் என்பதாக கனடா அறிவித்திருக்கிறது. இவ்வாறு திருமணம் மூலம் கனடாவுக்கு வருவதாக நீங்கள் இருந்தால் இவை தொடர்பாக கனடா குடியுரிமைகள் மற்றும் அகதிகள் அமைப்பு அல்லது குடியுரிமை அமைப்பு இவை தொடர்பாக பல்வேறுபட்ட ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறது என்று சொல்லியும் கணவன் மனைவி உறவு தொடர்பான பல்வேறுபட்ட விளக்கங்கள் கூறப்பட்டிருக்கின்றன என்று சொல்லியும் அவற்றுக்கான பல்வேறுபட்ட ஆதாரங்கள் இனி சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது. இந்த நடவடிக்கைகள் பலவற்றிலிருந்து நீங்கள் பிறழ்வுபட்டு அவற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வீர்களாக இருந்தால் இது குடியுரிமை மோசடி என்னும் சட்டத்தின் கீழே நீங்கள் கைது செய்யப்படுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த செய்திகள் இப்பொழுது வந்திருக்கின்றன என்று சொன்னால், ஸ்டூடெண்ட் விசா, விசிட்டர்ஸ் விசா போன்றவற்றிலே வந்து கனடாவிலே பலர் தங்கியிருக்கிறார்கள். இவ்வாறு தங்கியிருந்துவிட்டு அகதி அந்தஸ்து கோராமல் இந்த நாட்டிலே இருப்பவர்கள் இவ்வாறான திருமணங்களிலும் உறவுகளையும் காட்டி கனடாவிலே நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கான முயற்சிகள் பல மேற்கொண்டு வந்திருப்பது இப்பொழுது விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்த குடியகழ்வு மற்றும் குடியகழ்வு அகதிகள் அந்தஸ்துள்ள இந்த அமைப்பு இவை தொடர்பாக ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருமண உறவில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதனது வரலாறுகள் பார்க்கப்பட இருக்கின்றன. அதே வேளையில் ஒருவரோடு உறவில் இருக்கிறீர்கள் என்றால் அந்த உறவுக்கான சான்றிதழ்கள் பலவும் இப்பொழுது கேட்கப்பட இருக்கின்றன. அதற்கான பல்வேறுபட்ட டாக்குமெண்ட்ஸ்களை நீங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இன்று உங்களது ஒர்க் பெர்மிட் முடிகிறது. எனவே நீங்கள் வருகின்ற கிழமை ஒருவரை திருமணம் செய்து கொண்டு நீங்கள் நிரந்தர குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க முடியாது. அல்லது நிரந்தர குடியுரிமை இருக்கின்ற ஒருவரை திருமணம் செய்துவிட்டேன், எனவே நான் கனடாவிலே இருந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு செயற்பாட்டை நீங்கள் மேற்கொள்வீர்களானால் உங்களது வரலாறுகள் பார்க்கப்படுகின்ற வகையில் நீங்கள் அவற்றுக்குள்ளே சிக்கப்படுவீர்கள் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், நீங்கள் ஒர்க் பெர்மிட்டிலே வந்து கனடாவிலே வேலை செய்வதற்காக வந்திருக்கிறீர்கள் அல்லது நீங்கள் விசிட்டர் விசாவிலே வந்து கனடாவில் விசிட் பண்ணுவதற்காக வந்திருக்கிறீர்கள். இப்படி வந்து ஒர்க் பெர்மிட்டிலே வந்து வேலை செய்ய வந்த நீங்கள் நிரந்தர குடியுரிமை கேட்பது, விசிட்டர் விசாவிலே வந்து இங்கே அகதி அந்தஸ்து கோராமல் இருந்துவிட்டு இங்கிருக்கின்ற ஒருவரை திருமணம் செய்து கொண்டு அவற்றின்பால் நிரந்தர குடியுரிமை கேட்பதும் சட்டவிரோதமான குற்றம் என்பது போன்று இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக கனடாவில் ஒருவர் திருமணம் செய்த ஒருவர் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். குறிப்பாக இங்கிருந்து எம்மவர்கள் சென்று தாயக பகுதியிலே திருமணத்தை முடித்துவிட்டு இங்கே வருவார்கள். அவ்வாறு வருபவர்களிடம் முன்னர் மிக இலகுவாக அவையெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்திருக்கின்ற நிலைமையில் இப்பொழுது இவை தொடர்பாக பல்வேறுபட்ட நேர்முக தேர்வுகள் இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கான வரலாறுகள் பார்க்கப்பட்டு பல்வேறுபட்ட சரிபார்ப்புகளின் பின்னரே இவர்கள் மீண்டும் அனுமதிக்கப்படுவார்கள் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கியூபெக் போன்ற பகுதிகளில் கிட்டத்தட்ட 3 வருடங்களாகியும் திருமணம் முடித்தவர்கள் இங்கே வந்து சேரவில்லை. ஏனென்று சொன்னால், இவ்வாறு ஒரு சிலர் நடந்து கொள்கின்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகள் காரணமாக உண்மையிலேயே திருமணம் முடித்து கணவன் மனைவியாக ஆகியிருப்பவர்கள் 3 வருடங்களின் பிற்பாடும் இதுவரை மனைவி பெறாத கணவன்மாரும் கணவன் பெறாத மனைவிமார்கள் என்ற பிரச்சனையும் கியூபெக்கிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்டாரியோவை பொறுத்தவரை ஒன்டாரியோவில் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. கியூபெக்கிலே இப்பொழுது நிலைமை இவ்வாறாக இருக்கிறது. இவ்வாறு திருமணம் முடித்துவிட்டு நீங்கள் வழங்குகின்ற சான்றிதழ்கள் தவறானது என கணிக்கப்பட்டாலோ
அல்லது அது பொய்யானது என நிரூபிக்கப்பட்டாலோ உங்களது விண்ணப்பங்கள் யாவும் நிராகரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் 5 வருடங்களுக்கு கனடா பக்கமே நீங்கள் திரும்பி பார்க்க முடியாத அளவிற்கு சட்டம் இறுக்கமடைந்திருக்கிறது என்பதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இவ்வாறு தான் இப்பொழுது அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. எனவே நீங்கள் மோசடிகள் செய்யாது சரியான வகையிலே இவற்றை பின்பற்றுவீர்களானால் எல்லாம் இலகுவாக முடியும் என்றும் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. கனடாவிலே நிரந்தர குடியுரிமையை பெறுவதற்காக இவ்வாறு செய்யப்படுகின்ற திருமணங்கள் பல்வேறுபட்ட சட்ட சிக்கல்களை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நியாயமான அல்லது நம்பிக்கையான திருமண ஒப்பந்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் இவ்வாறு மோசடி செய்து கனடாவுக்குள்ளே வரலாம் என்று நினைப்பவர்களுக்கு இது பெருந்த ஒரு அடியாக மாறப்போகிறது. அது நீங்கள் வகுக்கின்ற அல்லது உங்களுடன் கண்டுபிடிக்கப்படுகின்ற குற்றங்கள் தொடர்பாக தண்டனைகள் வேறுபடும் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த காலங்களுக்கேற்ற அந்த தண்டனைகள் மாறுபடலாம் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவற்றை கருத்திலே கொண்டு எது செய்வதாக இருந்தாலும் நம்பிக்கையாக செய்யுங்கள். உண்மையை சொல்வீர்களானால் கனடிய அரசாங்கம் உங்களுக்கான அந்த அங்கீகாரத்தை வழங்கும் என்று தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. நல்லது உறவுகளை மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.